கடந்த மே மாதம் முழுவதும் குளிர்ந்த வானிலையை அனுபவித்த டொரண்டோ மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த வாரம் முதல் வெப்பமான வானிலை நிலவப் போகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று வெப்பநிலையானது 30 டிகிரி செல்சியஸை நெருங்கும் என்று கனடிய சுற்றுச்சூழல் துறை என்விரான்மென்ட் கனடா அறிவித்திருக்கின்றது. திங்கட்கிழமை ஜூன் 2 அன்று வானம் தெளிவாகவும் சூரிய ஒளி பிரகாசமாகவும் இருக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை டொரண்டோவில் இன்னும் வெப்பமான நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் காற்றில் உள்ள ஈரப்பதம் காரணமாக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் போல உணரப்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. புதன்கிழமையும் அதாவது ஜூன் 4ஆம் தேதியும் அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாக நீடிக்கும் என்றாலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வியாழன் ஜூன் 5 மற்றும் வெள்ளி ஜூன் 6களில் மழை தொடரும் என்றும் அந்த நாட்களில் பகல் அதிகபட்ச வெப்பநிலை முறையே 21 தொடக்கம் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கின்றது. வார இறுதியில் வானிலை மீண்டும் இனிமையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது சனிக்கிழமை ஜூன் 7ஆம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 8 அன்று 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று கனடிய சுற்றுச்சூழல் துறை தெரிவித்திருக்கின்றது. எனவே டொரண்டோ மக்கள் இந்த வாரம் வெயிலை எதிர்கொள்ள தயாராகிக் கொள்வது நல்லது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அதிக வெப்பம் நிலவும் என்பதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேயர்களை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.